ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லா விதமான சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம யூஸ்வலாக 65 குருமா இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ஒரே ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க. அதில் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பல்லாரி வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு வந்து வதக்கிக்கலாங்க. அப்போனா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த டைம் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேங்க. இப்போ இஞ்சி பூண்டு குக்கான விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30% இல்லைன்னா 20% வெந்து வர அளவுக்கு வந்துட்டு நம்ம நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இந்த டைம் வந்துட்டு மசாலா பொடியெலாம் சேர்த்துடலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அப்புறம் இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலா தூள் எல்லாமே வந்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. நல்லா இந்த காலிஃப்ளவர் கூட இந்த மசாலா தூள் எல்லாமே கோட்டாகி வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைம் நான் காலிஃப்ளவர் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாங்க. காலிஃப்ளவரில் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டாலும் காலிஃப்ளவர் குழஞ்சி போயிடுங்க. அதனால் 1/4 கிளாஸ் மட்டும் சேர்த்துனோம்னா போதுங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் வற்றி நல்லா வந்து காலிஃப்ளவர் வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போ கடைசியாக மிளகுத்தூள் சேர்க்கறதுனால தான் நான் முதல்ல வந்து மிளகாய் தூளோட அளவை கம்மி பண்ணிட்டேங்க. மிளகுத்தூள் கடைசியாக சேர்த்தா தான் கசப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த காலிஃப்ளவரோட இந்த தேங்காய் பூ சேர்ந்து வதங்கி வரும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக மல்லித்தலை தூவி நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.